ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். திரும்ப படிக்கின்றேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் படி எடுத்து படிப்போம் சேர்ந்து. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கவனிங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் அத்தனை பேர்களும் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த வசனத்தின்படி எத்தனை பேர் நீதிமான்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் நீதிமான்கள்? நீதிமான் யாரும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் நீதிமான்கள் என்று யார் சொல்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ நீதிமான்கள் நன்மையை தேவனிடத்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆகவே நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன், நம்முடைய தேவன் நல்ல தேவன். நம்முடைய விசுவாசம் தேவன் மீது வைக்க வேண்டும், தேவனுடைய நன்மையின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பல விதமான விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலவிதமான விசுவாசம் என்று சொல்லும்போது கர்த்தரை நல்லவராகவும் பார்க்குறாங்க, அப்புறம் கெட்டவராக அவங்க அறிந்து வைத்து தேவனை தவறாகலாம் பேச ஆரம்பிக்கிறார்கள். போன வாரத்தில் ஒருத்தர் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். திரும்ப அவர்கிட்டே நம்ம போவோம். அங்கேருந்து தான் சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அங்கேருந்து அவர் என்ன தவறாக பேசினார், நம்ம எப்படி சரியாக பேச வேண்டும் என்பதை பற்றி பேச போகிறோம். அன்றைக்கு நேரத்தில் இன்றைக்கு கிறிஸ்துவ சபையிலையும் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, யோபு மாதிரி கர்த்தர் நல்லதும் பண்ணுவாருங்க, கர்த்தர் கெட்டதும் பண்ணுவாருங்க என்கின்ற மாதிரி ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன செய்ய போகிறாருனே தெரியலைங்க பிரதர், அவர் எந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறாருனே தெரியலைங்க, எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்னே தெரியலிங்க, எந்த நேரத்தில் அவருக்கு மூடு எப்படி வரும்னே தெரியலிங்க. அன்றைக்கு நேரத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால நிறைய பேருடைய மூடு அடிக்கடி அப்செட் ஆகிரும், மூடு டென்ஷன் ஆகிரும், மூடு வேறு மாதிரி போயிடும். அதே போல் நம்ம தேவனையும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். நான் கடவுளுடைய மூடு அடிக்கடி மாறுறாருன்னு கிடையாதுங்க. தேவன் அவருடைய வார்த்தையில் அவருடைய மூடெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அவருடைய மூடு நல்ல மூடு, நீதிமான்களுக்கு நன்மை செய்கிற மூடு. என்ன இந்த யோபை போன்ற மக்கள் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, என்ன நடந்தாலும் அது எல்லாமே கர்த்தர் தான் பண்ணுறாரு, நல்லதும் அவர் தான் பண்ணுறாரு, கெட்டதும் அவர் தான் பண்ணுறாரு என்று விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறான விசுவாசம். தேவன் நல்ல தேவன். சொல்லுங்கள், தேவன் நல்ல தேவன், நன்மை செய்கிற தேவன். தேவனுடைய கரமும் நன்மை செய்கின்ற கரம். போன வாரத்தில் காமிச்ச கர்த்தருடைய கரம் எப்படியெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தது என்பதை பற்றி பார்த்தோம். அப்போ தேவனுடைய கரம் என் குடும்பத்துக்கு நல்லது செய்கின்ற கரம், தேவனுடைய கரம் என்னுடைய வேலைக்கு நல்லது செய்கிற கரம், தேவனுடைய கரம் என்னுடைய தொழிலுக்கு நல்லது செய்கின்ற கரம், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்கின்ற கரம், நம்முடைய ஊழியங்களுக்கு தேவனுடைய கரம் நன்மைகளை மட்டுமே செய்கின்ற கரமாக இருக்கின்றது. யோபு ரொம்ப நல்ல மனிதன். நான் போன வாரம் காமிக்கும் போது சில காரியம் சொன்னேன். இந்த உலகத்தில் யோபுவை போல நல்லவன் உத்தமன், ஆண்டவரே சொல்கிறார், அவனை போல நல்லவன் உத்தமன் என்றெல்லாம் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் யோபு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, விசுவாச பிரச்சனை, விசுவாச கோளாறு, கர்த்தரை பற்றி தப்பாக நினைத்த ஒரு நினைப்பு. அவர் தான் சொன்னார், கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா. அன்றைக்கு நேரத்தில் நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு அறிவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடவுள் நல்லதும் பண்ணுவார், கெட்டதும் பண்ணுவார், தொட்டிலையும் ஆட்டி விடுவார், கிள்ளியும் விடுவார், தொட்டிலையும் ஆட்டி விடுவார்ன்ற மாதிரி. அப்போ கர்த்தருடைய கரம் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் என்று சொல்லி யோபு நம்பினார். நம்ம அப்படி நம்பக்கூடாது. நீதிமான்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையை மட்டும்தான் செய்யக்கூடிய கரம். ஆமென். அதுதான் நம்ம தவறாக விசுவாசிக்க ஆரம்பித்தோம் என்றால் வாழ்க்கையை தவறாக போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதை விசுவாசிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் தப்பாக விசுவாசிச்சிங்கன்னா தப்பாக வாழ்க்கை போயிடும்.
ஏன் மக்கள் தப்பாக விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க? தப்பாக கேட்டதுனால தப்பாக விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கிறேன். தேவனுடைய புல்பிட்டிலிருந்து உங்களுக்கு சரியானவற்றை போதிக்க வேண்டும் என்று மிகுந்த கவனமாக இருக்கின்றோம். தேவையில்லாத காரியத்தை போட்டு இந்த புல்பிட்டிலிருந்து நேரத்தை வீணடிக்கிறதோ நேரத்தை கடத்துறதோ கூடாது என்று பார்க்கின்றோம். தேவனை பற்றி சரியாக காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனை தவறாக காண்பித்தால் தவறாக விசுவாசிப்பீர்கள். தவறாக விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கை, தொழில், குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே தவறாக போய்விடும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஏராளமான காரியத்தை நம்ம செய்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பை விரும்புகிறோம். பிள்ளைகளுக்கு என்ன சாப்பிடணும்னு விரும்புகிறோம். பிள்ளைகளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வாங்கி தரணும்னு விரும்புகிறோம். பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த டியூஷன் அனுப்பணும், எந்த படிப்பை படிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். நல்லது. எல்லா நல்ல பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்காக இப்படி நல்லது நினைக்கிறார்கள். தவறு எதுவும் கிடையவே கிடையாது. இப்படி நல்லதுன்னு நினைக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரை குறித்த நல்ல படத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு விதைத்து ஆக வேண்டும். பிள்ளைகளுக்காக நல்ல விசுவாசத்தை, தேவனை குறித்து நல்ல விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். யோபு சொல்கிறாரு, நல்லது செய்வார், தீமையும் செய்வார். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? இவருடைய தவறான விசுவாசத்தில் நடந்த விளைவு என்ன தெரியுங்களா? அவங்க யோபுடைய 10 பிள்ளைகளும் அட் அ டைமில் செத்து போனாங்க. ஒரே டைமில். யோசிச்சு பாருங்க, 10 பிள்ளைங்களும் ஒரே நேரத்தில் செத்து போகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நியூஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரே டைமில் சாகுறாங்கன்னா எப்படி இருக்கும்? யோபுக்கு நடந்துச்சு. நீ கேட்கலாம், என்னங்க இப்படி யோபுக்கு ஒரே டைமில் 10 பிள்ளைங்களும் செத்து போகிறாங்களே, எப்படி ஆச்சு? நல்லா கவனமாக கேளுங்க. இதுக்கு காரணமே தேவனை குறித்து தவறாக அறிந்து கொண்டதின் விளைவு தான். எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அதுதான் சபைக்கு வருவது ரொம்ப நல்லது. தேவனை பற்றி சரியான ஒரு அறிவுள்ளவர்களாக நீங்கள் போவீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே நன்மையாக முடியும். தேவனை பற்றிய ஒரு தப்பான ஒரு கருத்து, தப்பான கண்ணோட்டம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அழிவுக்கும் காரணமாக மாறிவிடுகின்றது. திரும்ப சொல்கிற, யோபு நல்லவன், நல்ல மனுஷன். பைபிளில் போடப்பட்டிருக்குது, யோபு அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து என்றால் அதில் எல்லாமே அடங்கி இருக்குது. தேவனுடைய காரியத்தில் நடக்கிற எல்லா காரியமும் அடங்கி இருக்குது. பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோசிச்சு பார்த்தீங்களா? அவ்வளவு பெர்ஃபெக்ட். இன்னைக்கு ஒருவேளை யோபு என்னை நிற்க வச்சா யோபு என்னை விட எத்தனையோ மடங்கு நல்லவராக இருப்பார் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பைபிள் அவரை பற்றி நல்ல குணத்தை பற்றி சொல்லுது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மிஸ்டேக், விசுவாசிப்பதில். நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, எதை விசுவாசிக்கிறோம் என்பது ரொம்ப நல்லது. இந்த உலகத்தில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்களா இல்லைங்களா? நான் கேட்குறேன், உங்கள் குடும்பத்தில் நல்லவங்க இருக்கிறாங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்லவங்க இருக்கிறாங்களா? நீங்கள் பழகின இடத்துல நல்லவங்க இருக்கிறாங்களா? நல்லவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறாங்க, நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் நீங்கள் நினைக்கிறேன், இந்த நல்லவனுக்கு இது வரலாங்களா? நிறைய பேர் கேட்பாங்க பாருங்க. உலகத்தில் இந்த ஒரு வார்த்தை, இந்த நல்ல மனுஷனுக்கு போய் இப்படி நடந்துருச்சேங்க, நல்ல மனுஷனுக்கு போய் இப்படி ஆயிடுச்சேங்க, இந்த மாதிரிலாம் உலகத்தில் இருக்கிற நல்ல மனிதர்களை குறித்து பல பேர் சொல்லுகின்ற ரிப்போர்ட்டாக நம்ம கேட்டிருக்கிறோமா இல்லைங்களா? எங்க கேட்டுக்கிறோம். நல்ல மனுஷங்க, அவருக்கு போயாங்க இப்படி, அவருக்கு போயாங்க அப்படி, அவருக்கு போய் இப்படி ஆச்சு. நல்ல மனுஷன்தான், நல்லவர்களாக இருப்பது நல்லது. ஆனால் தேவனை குறித்து நல்ல விசுவாசத்தை உடையவராக இருப்பது அதை விட நல்லது. ஆமென். நல்லவங்களா இருந்தால் மட்டும் போதாது, தேவனை குறித்து எந்த அளவுக்கு நாம் நல்ல விஷயத்தை அறிந்து வைத்திருக்கிறோம் என்பது அதை காட்டிலும் நல்லது. ஆமென். யோபு 2:10 படிப்போம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தேவனுடைய கையை பற்றி யோபுக்கு இருந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தப்பான ஒரு வெளிச்சமாக இருந்தது. அவரை குறித்து ஒரு காரியம் சொல்றேன், தேவனுடைய கரத்தை குறித்து யோபு தவறா நம்பினாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், கவனமாக கேளுங்க. தேவனுடைய கரத்தை பற்றி பிசாசு நன்றாக அறிந்து வைத்திருந்தான். அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு தேவனுடைய கரத்தை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லை. நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்கு தேவனுடைய கரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் இல்லையோ, நம்முடைய எதிரி, தேவனுடைய எதிரி பிசாசுக்கு தேவனுடைய கரத்தை பற்றி நல்லா தெரியும். ஆகவே இன்னைக்கு அவன் என்ன சொல்றான் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். 9ஆம் வசனம் படிப்போம். நான் படிக்கிறேன். அதற்கு சாத்தான், கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து
நடக்கிறான். சொல்கிறாரு, சும்மா ஒன்றும் அவன் கோயிலுக்கு வரலைங்க, சும்மா ஒன்றும் உங்களை கும்பிடலைங்க, சும்மா ஒன்றும் அவன் கிறிஸ்தவன் இல்லைங்க, சும்மா ஒன்றும் அவன் வந்து இங்கே பைபிள் படிக்கலைங்க, சும்மா ஒன்றும் ஜெபம் பண்ணலைங்க. சில பேர் சொல்லுவாங்க, சும்மா அவன் சர்ச்சுக்கு சும்மாவை வந்துட்டு இருக்குன்னா தெரியும் அவன் எதுக்கு வரான்னு. எங்கள் உலகத்தில் சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவன் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறான் எனக்கு தெரியாதா அப்படிலாம் உலகத்தில் சில பேர் உங்களை பார்த்து சொல்கிறது மாதிரி பிசாசு ஆண்டவர்கிட்டயே சொல்கிறான், யோபு விருதாவா உங்களை சேவிச்சுக்கிட்டு இருக்கிறான். படிக்கிறேன், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. பிசாசு சொல்கிற ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர். எதெல்லாம்? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். நல்லா கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. தேவன் உங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீடு உங்களுடைய சின்ன பொருளாக இருந்தாலும் அதுலேயும் தேவனுடைய காவல் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கரம் அதுலேயும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. படிக்கிறேன் பாருங்க, அதுலேயே அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆகிலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீர், ஆனால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூசிப்பானோ பாரும் என்றான். கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்றேன். தேவனுடைய கரத்தை பற்றி 3 காரியத்தை பிசாசு சொல்றான். முதல் காரியம் என்னன்னா, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. தேவனுடைய கரத்தை குறித்து பிசாசு சொல்ற ஒரு ரிப்போர்ட் என்ன, ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு காரியம் என்ன? தேவனுடைய கரம் அது அழிக்கிற கரம் அல்ல, தேவனுடைய கரம் அது வாதிக்கிற கரம் அல்ல, தேவனுடைய கரம் அது வியாதியாக்குகிற கரம் அல்ல, தேவனுடைய கரம் பாதுகாக்கிற கரம். ஆமென். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும். பிசாசுக்கு உண்டாகுது இல்லையா, நமக்கு உண்டாகணும். பாருங்க, முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு தான் தெரியணும் தேவனுடைய கரத்தை பற்றி. தேவனுடைய கரம் பாதுகாக்கின்ற கரம். ஆமென். பிசாசு பாருங்க, இந்த உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான். இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது, இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பது பிசாசு வேற ஏதாவது உங்களை காரியத்தை உள்ள நுழைத்து கர்த்தரை பற்றி நீங்க தப்பா நினைக்க வைக்கலாம். கர்த்தரை பற்றி பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில அப்படியே டைவர்ட் பண்ணி திருப்பி சொல்றான். என்ன இவன் சொல்றான், யோபு சொல்றாரு, கர்த்தருடைய கரத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா. பிசாசு கூட தெரியுது தேவனுடைய கரம் தீமை பண்ற கரம் கிடையாது. அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. ஆமென். பிசாசுக்கு தெரியுது, யோபுவுக்கு தெரியல. நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சத்தியத்தை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கரம் உங்கள் மீது பாதுகாக்கின்ற கரமாக இருக்கின்றது. தேவனை போல இந்த உலகத்தில் பெஸ்ட் பாதுகாவலர் இந்த உலகத்தில் வேற யாரையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு காவலர். ஆமென். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அவரை காட்டிலும் வேற எப்படிங்க நமக்கு துணை? ஆமென். அவர் தாங்க பெஸ்ட்டு. ஆகுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. தொற்றுமா சேதப்படுத்திடுமா முடியாதுன்றார். இதோ இஸ்ரவேலை காக்கிறது உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதையும் பேசிட்டு இல்லைங்க கர்த்தர் வந்து நல்லதும் பண்ணுவாருங்க நல்லதும் பண்ணுவாருன்னு வீட்டில் தப்பாக பேசக்கூடாது. நல்லது பண்ணுறாரு, நல்லது மட்டும்தான் பண்ணுறாருன்னு பேசணும். நல்லது பண்ணுறாருங்க ஆனால் அப்படிலாம் இழுக்க கூடாது. நன்மைகளை மட்டுமே செய்கின்ற கரம். ரெண்டாவது பிசாசு சொல்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கரம் அவனுடைய கிரியைகளை ஆசீர்வதிக்கின்ற கரம். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. யோபு விருதாவா உங்களை சேவிக்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலைக்கு மட்டுமல்ல அவனுடைய கிரியையை ஆசீர்வதித்து வருகிறீர். கவனமாக கேளு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க கையிட்டு சென்ற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய கரம் உங்களுக்கு கிரியைகளை ஆசீர்வதிக்கின்ற கரம். நீங்கள் என்னென்னலாம் கைட்டு அங்கே பைபிளை பற்றி நீ கைட்டு செய்கின்ற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு போடப்பட்டிருக்குது. உன் கைகளின் கிரியையை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் பைபிளில் போடப்பட்டிருக்குதுன்னா, தேவனுடைய கரம் நாம் செய்கின்ற எல்லா கிரியைகளிலும் அது இருக்குது, ஆசீர்வதிக்கின்ற கரம். அதுதான் உங்கள் வேலையை குறித்து நொந்து கொள்ள வேண்டாம்.
உலகத்தில் ரிப்போர்ட் தப்பு சொல்லுவாங்க, அவ்வளோதான் நம்ம வேலை போச்சு, இளம்பிள்ளைல இனிமேல் எல்லாம் குஜராத் சரக்கை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க, இனிமேல் வேலை நடக்காது. இளம்பிள்ளையில் இருக்கிற எல்லா மக்களும் சொன்னாலும் நீங்க சொல்லணும், என் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லணும். ஆமென். குஜராத்லேருந்து புடவை வந்தா என்ன, சைனாலிருந்து புடவை இறக்குனா என்ன, நான் கைது செய்கின்ற கிரியைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லாருடைய வாயும் பாருங்க, சில இளம்பிள்ளை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருடைய வாயும் பேச வச்சுட்டான். எல்லாரும் தானே பேசுறாங்க. எந்த கம்பெனிக்கு போனாலும், எந்த முதலாளியை பார்த்தாலும், எந்த இடத்துக்கு நீங்க வேலைக்கு போனாலும் எல்லாரும் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, அறிக்கை என்ன, எல்லாம் போச்சுங்க, எல்லாம் குஜராத்துக்காரன் இறக்கி விட்டாங்க, அதாங்க நம்ம வேலை போச்சுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அவன் இறக்குனாலும் ஏன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். பேச்சை மாத்தணும், பக்கத்துல பேச்சை மாத்துங்க. ஆமென். அதை ரைம்ஸா பாடிட்டு இருக்கக்கூடாது, அதை பேசிட்டு கூடாது. அவன் என்னத்தை இறக்கணும், இன்னும் சைனாலேருந்து கூட இறக்கட்டும், ஆனால் ஏன் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கிறார், அவருடைய கரம் என் கூட இருக்குது. ஆகவே என் பிஸ்னஸ் நலிந்து போகாது, என் பிஸ்னஸ் உடைந்து போகாது, என் பிஸ்னஸ்ல நான் பின்வாங்கி போக மாட்டேன். என் பிஸ்னஸ்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய கரத்தை ஆசீர்வதிக்கின்ற கரம் என் பிஸ்னஸ்ல இருக்கிறதுனால என் பிஸ்னஸை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சில சொல்லுவாங்க, தீபாவளிக்கு உங்க பிசினஸ் சூப்பரா இருக்குங்க. தீபாவளிக்கு மட்டும் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா நாட்கள்லயும் உங்க பிசினஸ்ல இருக்குது. ஆமென். அப்ப நீங்க சொல்லணும், ஏதோ சீசன் மட்டும் இல்ல, எல்லா நேரத்திலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அப்ப எல்லா நாட்களுமே சீசன் தான், நல்ல சீசன் தான், செழிப்பின் சீசன் தான், ஆசீர்வாதத்தின் சீசன் தான். மூன்றாவது, இந்த பிசாசு யோபு கர்த்தர் ஆசீர்வதித்த விதத்தை வச்சு சொல்லும்போது என்ன சொல்றான், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய, அதாவது தேவனுடைய கரம் அவனுடைய சம்பத்தை எல்லாம் பெருக்குகின்ற கரம். உங்களுடைய சொத்து, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய பேர் பெருமை எல்லாம். அதுதான் கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதெல்லாம் சம்பத்து, மிகப்பெரிய ஒரு ஹானர். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிற உங்களை ஹானர் படுத்துறதுல கர்த்தர் அந்த அளவுக்கு பெரியவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வெளிப்பாட்டை பெற்று சொல்லுங்க, தேவனுடைய கரம் பாதுகாக்கின்ற கரம், தேவனுடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கின்ற கரம், தேவனுடைய கரம் என்னுடைய சம்பத்தை பெருக்குகிற கரம். நான் நன்றாக இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன். தேவனுடைய கரத்தின் நன்மைகளை நான் ருசி பார்ப்பேன், எனக்கு நன்மை மட்டுமே வரும். கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய கரம் உங்களுக்கு நன்மையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, சாத்தானை காட்டிலும் பெரிய வெளிப்பாடு நம்ம பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தானை விட பெரியவர் இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கொண்டு வந்து பல சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறார். அவரு கூட இருக்கிறதுனால நான் சொல்றேன், அவனுக்கு கிடைக்கின்ற வெளிப்பாட்டை விட நமக்கு கிடைக்கின்ற வெளிப்பாடு தான் பெரிதாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனை பற்றி சரியான ஒரு படம் இல்லை என்றால் நம்ம ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்போம், ஒரு நொந்து கொள்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். யோபு போல பெஞ்சாதிட்ட சொல்றாரு பாருங்க, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, அவருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அநேக மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவம் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மீது வைராக்கியமா இருக்கிறாங்க. தேவனுடைய கரத்தை குறித்து சரியா புரிந்து கொள்ளாமல் சில உபதேசத்தில் புரிந்து கொண்டு, சில உபதேசங்கள் தவறா சில உபதேசத்தை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சில நேரத்தில் நன்மையும் செய்வாரு, சில நேரத்தில் தீமையும் செய்வாருங்க. கிடையாது, நன்மை மட்டும்தான் செய்வாரு. ஆமென். உலகத்தில் சொல்லுவாங்க, ரெண்டுத்தையும் கலந்து கலந்து பேசுவாங்க. தீமைக்குள் நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த தீமைக்குள்ளேயும் ஒரு நன்மையும் கிடையாது. ஏதாவது தீமைக்குள் நன்மை இருக்குதா? அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நல்ல தகப்பன் நான் உங்களுக்கு தீமையானவர்களை கொடுப்பேனா? நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உன் பிள்ளை அப்பத்தை கேட்டா அப்பத்துக்கு பதிலாக கல்லை எடுத்து கொடுக்குறியா? கல்லுக்குள்ள ஏதாவது கல்லுக்குள்ள ஏதாவது நன்மை இருக்குதுங்களா? கல்லை கடிச்சு சாப்பிட்டா ஏதாவது நன்மை இருக்குதா? யாராவது சொல்லுங்க, கல்லை கடிச்சு சாப்பிட்டா ஏதாவது நன்மை இருக்குதா?
கல் சாப்பிட்டா அவ்வளோதான், பாடியில் வேற ரியாக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும். எந்த கல்லுலையும் கல் எடுத்து சாப்பிட்றது ஒரு பிரயோஜனம் கிடையாது. கல் சாப்பிட்றது உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் என்னத்தை கொடுக்கலாம்? கல்லை கொடுத்துட்டு போகலாம் இல்லையா? உங்கள் கணவனுக்கு கல்லை வைக்கலாம். எங்க மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருங்க, காலையில் கருங்கல், மத்தியானம் செங்கல், நைட்டு கூழாங்கல்னு சொல்றீங்களா? கல்லுல ஏதாவது கல்லு சாப்பிட்டா நன்மை இருக்குதா? ஒரு நன்மை இல்லை. தீமைக்குள்ள கர்த்தர் நன்மையை வைக்கல, நன்மைக்குள்ளதான் நன்மை இருக்குது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நன்மை இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய கரம் நன்மையின் கரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சபையின் உபதேசம், கர்த்தர் நல்ல தேவன், நன்மைகளை மட்டும் எனக்கு செய்கின்ற தேவன். நான் சொல்ற ஒவ்வொரு நாளும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது தேவனுடைய நன்மையின் கரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடமும் தேவனுடைய நன்மை செய்கின்ற கரம் எனக்கு ஆதரவாக தான் இருக்குது. என் கூட தான் தேவனுடைய கரம் இருக்கின்றது. நம்முடைய மனதில், ஆள் மனதில் கொண்டு போய் இதை நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நன்மை செய்கிறார் என்ற சத்தியம் நமக்கு இருக்கும் என்றால், நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் அமைத்து கொடுக்கிறீர்கள். நீங்க தவறா பேச ஆரம்பிச்சா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தீமையான காலத்தை நீங்க உருவாக்கி கொடுக்கிறீர்கள். என்ன சொல்லிட்டு வரோம்? தேவனுடைய கரம் நன்மைகளை மட்டும்தான் செய்கின்ற கரம் என்கின்ற வெளிப்பாடு இருந்தால் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள். கர்த்தர் நல்லது பண்ணுவார், தீமை பண்றார் என்ற விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால், நான் சொல்ற கலப்படம் ரொம்ப ஆபத்து. சில சொல்லுவாங்க, இங்க பிரசங்கம் பண்ற மாதிரி தானே அங்கேயும் பிரசங்கம் பண்ண, எங்க சர்ச்சிலையும் இங்க பிரசங்கம் பண்றதாங்க, இங்க பிரசங்கம். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை மாதிரி தான் எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்றாங்க. நான் சொல்வேன், என்னை மாதிரியா பிரசங்கம் பண்றது கிடையாது. ஏன்னா நான் கர்த்தர் நல்லவர்னா எல்லா வாரமும் நல்லவர் தான் சொல்லுவேன், எல்லா நாட்களும் நல்லவர் தான் சொல்லுவேன். இன்னைக்கு 2 வாரம் கர்த்தர் நல்லவர்னு சொல்லி 3வது வாரம் கர்த்தர் அடிக்கிறாரு, பிடிக்கிறாரு, உன்னையே சித்திரவதைப்படுத்துறாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் என்று போதிக்கின்ற ஒரு ஆள் அல்ல. கம்பேர் பண்ணக்கூடாது. இதுதான் அங்கே போதிக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. அநேக இடத்துல பாருங்க, அநேக சபையுடைய உபதேசங்கள் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு சில சபையுடைய கொள்கைகள் சொல்லுவாங்க, மாசத்துல 2 வாரம் ஆசீர்வாதத்தை பற்றி போதி, 3வது வாரம் 4வது வாரம் வச்சு பண்ணு அப்படின்றாங்க. நீ என்னென்னலாம் அவனை தாக்கணுமோ, என்னென்னலாம் போடணுமோ, என்னென்னலாம் அவனை சுத்தியில வச்சு அடிக்கணுமோ, வசனம் வச்சு தாக்கு தாக்கு தாக்கு, இதெல்லாம் 3வது வாரமும் 4வது வாரமும் பண்ணுன்னு அப்படியே பைபிள் காலேஜில் டீச் பண்றாங்க சில பைபிள் காலேஜில். அப்போ அப்படிப்பட்டவர்கள் புல்பிட்டே பிரசங்கம் பண்ணா என்ன நடக்கும்? கர்த்தர் 2 வாரம் ஆசீர்வாதத்துக்காக காணிக்க தசம பாகத்தை புடுங்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தேவனுடைய பிள்ளையை உன்னை இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு 3வது வாரமும் 4வது வாரமும் கர்த்தரை பற்றி தப்பா அவதான் கம்பேர் பண்ணவே முடியாது. நம்மளை யாரோடும் கம்பேர் பண்ணவே முடியாது. எல்லா நாட்களும் என் வாழ் நாட்களை புரிந்துக்கிட்ட பெரிய காரியம் என்னன்னா, கர்த்தர் நல்லவர்னா நல்லவர் தான். ஒரு டாட், ஒரு துள்ளி கூட அவர் என் வாழ்க்கையில் தீமைக்கு காரணம் கிடையவே கிடையாது. ஆமேன். ஒரு காலகட்டத்தில் சின்ன வயசில் எங்கள் அம்மா இறந்த டைம், அப்போ தான் சர்ச்சுக்குள்ளே உள்ள நுழையிறோம் பாருங்க. நுழையிறப்போ ஒரு சில தான் சொன்னாங்க, கர்த்தர் தாங்க உங்கள் அம்மாவை அடித்தாருங்க, கர்த்தர் தாங்க உங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அம்மாவை எடுக்கலாம், நீங்களாம் எப்படி சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மாவை கர்த்தர் தூக்குனதுனால தானே நீங்களாம் இங்கே வந்தீங்க, சர்ச்சுக்கு வந்தீங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது கர்த்தர் மேலே அவ்வளோ கோபம், கர்த்தர் மேலே அவ்வளோ வெறுப்பு. சே, இப்படிப்பட்ட கடவுளா, இப்படி சில்லிதனமா இருக்கு, எங்கள் அம்மாவை அடித்து என்னை எடுக்கிறதுக்கு அவனை இப்படிப்பட்ட ஒரு ஆளா பாருங்க. கர்த்தரை பற்றி அவ்வளோ கோபம், கர்த்தரை பற்றி அவ்வளோ ஒரு வெறிதை, அதாவது அவர் மேலே அவ்வளோ ஒரு கசப்பு. ஏன் அம்மாவை அடித்து அவர் என்ன எடுத்துக்கணும்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் ஏன் பண்ணணும்? கூட இருக்கிற எல்லாத்துலையுமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நீங்கள் வந்திருக்க முடியாது, சான்ஸ் இருக்குதா? உங்கள் அம்மா தான் நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுக்கு தடையாக இருந்தாங்க. கர்த்தர் பார்த்தார் தடையை, என்ன அதை நகர்த்திட்டு உங்களெல்லாம் கூட்டி வந்தாருன்னு. வேதாகம கல்லூரிக்கு போகிற வரையிலும் கர்த்தரை பற்றி இப்படி தப்பான ஒரு படம் தான் என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. வந்தாலும் போனாலும், அங்கே உட்கார்ந்தாலும் இங்கே உட்கார்ந்தாலும் தேவனை குறித்து ஏகப்பட்ட ஒரு கேள்வி எனக்குள்ள உருவாக்கி விட்டுட்டாங்க. அப்போ தான் நிறைய சத்தியத்தை கேட்க ஆரம்பித்தேன். அப்போ போதிக்கிறாரு, சாம் பாஸ்டர் போதிக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதெல்லாம் போதிக்கிறார், கர்த்தரை பற்றி நல்ல காரியத்தெல்லாம் போதிக்கிறார். அப்போ சொன்னார், ஒரு டைம் அவருடைய பிரசவ சபையில் உட்காந்து கேட்டுக்கும்போது சொல்கிறாரு, அப்போ தானே கிளிக் ஆச்சு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளை அடித்து உங்களை கொண்டு வர தேவன் அப்படிப்பட்ட வேலையை பண்ணல, உங்களுக்காக ஒருத்தர் கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை அடித்து அதன் மூலமாக உங்களுக்கு நல்வாழ்வை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்கிறேன். அன்றைக்கு தான் கிறிஸ்துவின் பக்கமே நீ திருப்பினாங்க பாருங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
இதை சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்க. தேவனை பற்றி ரொம்ப வருடங்களாக கர்த்தர் மீது கோபமாகவே இருந்தேன். அப்புறமேட்டு தான் புரிஞ்சிச்சு, கர்த்தர் இப்படிப்பட்ட சில்லித்தனமான, அல்பத்தனமான, கேவலத்தனமான இந்த மாதிரி காரியத்தெல்லாம் கர்த்தர் பண்ணுறதில்லை என்பதை. ஆமென். ஒருவேளை இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் என்னை போன்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அசம்பாவிதங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் காரணர் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் நன்மைக்கு மட்டும் தான் காரணர். அவர் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் என்ற அந்த லைனுக்கு போகவே கூடாது. நல்லது தான் பண்றார். உங்க இலையில சாப்பாடுலாம் வச்சு கொஞ்சம் ஆயை கொண்டு வந்து வச்சா சாப்பிடுவீங்க சாப்பாடு? ஹலோ, இது ஆய் ஊர்கான்னு சொல்லி வச்சா சாப்பிடுவீங்க யாராவது? இல்ல, நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்க ஏதோ ஒரு பிள்ளை பேண்டுச்சுன்னா நீங்க சாப்பிடுவீங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு? நீ எவ்வளவு கீழே இறங்கி சொல்லன்னு தெரியல. யாராவது இலையில கூட சின்ன ஒரு இருந்தா கூட இலைய மாத்துங்க ஐயா சொல்றீங்களா இல்லைங்களா? இலையில கொஞ்சம் அசிங்க, கொஞ்சம் மண்ணு, கொஞ்சம் கருப்பா ஏதோ ஒரு கோடு போனா கூட இலைய மாத்துங்க. என்னங்க இந்த இலைய போட்டுட்டு போறீங்க சொல்றீங்களா இல்லைங்களா? தேவன் நல்லவர், நல்லவர், நல்லது மட்டும்தான் தேவன் செய்கின்றவர். ஆமென். தேவனுடைய கரம் கைகளின் கிரியையெல்லாம் ஆசீர்வதித்த கரம். ஆகவேதான் தேவனுக்காக நாம் ஐஸ்வர்யவானாக இருப்பது தப்பு இல்லை. இவருடைய ஐஸ்வர்யத்தை பற்றி நாம் பார்க்கும்போது படிப்போம். 3ஆம் வசனம் படிக்கிறேன். அவனுக்கு 7000, அதுக்கு 2ஆம் வசனம், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். மொத்தம் எத்தனை? 10 பிள்ளைங்க. அவனுக்கு 7000 ஆடுகள். நீங்க கேட்கலாம், ஒரு ஆடு 2 ஆடு போதாதையா? இல்லை 10 ஆடு போதாதா? 20 ஆடு போதாதா? என்ன நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இது போதாதா? 7000. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இந்த கிரவுண்டில், இந்த கேம்பஸ்குள்ள எத்தனை ஆட்டை நிப்பாட்ட முடியும்? தோராயமாக கணக்கு போட்டு சொல்லுங்க. கணக்கு ஆரம்பிச்சிட்டாரியா? ஆமா. எத்தனை ஆட்டை இந்த 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 காம்பவுண்டுக்குள்ளே நிப்பாட்டலாம்? எவ்வளவு ஆடு நிப்பாட்டலாம்? ஏங்க, ஆடு மேய்க்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லையா? ஆடு மேய்க்கிறவங்க யாருமே இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? 10,000 ஆடு வைக்கலாமா? வேறு யாராவது? அம்மா சொல்றாங்க, பாக்கியம்மா சொல்ற 10,000 ஆடுன்றாங்க. வேறு யாராவது எத்தனை ஆட்டை இங்க கொண்டு வைக்க? இந்த கேம்பஸ், இந்த 21 சென்ட்டுக்குள்ள எத்தனை ஆடை கொண்டு வந்து நிப்பாட்டலாம்? 300 ஆடா? 300 இல்லை, எத்தனை சொல்றீங்க? 300 தான் இருக்குமா? பாஸ்டர் சொல்றாங்க 3000 ஆடுகள் அந்த நிப்பாட்ட முடியுன்றாங்க. ஓகே, எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க. 7000 ஆடுகள்னா, அதாவது 3000 ஆடுகள் நிப்பாட்ட முடியும். ஆனால் மேய்க்கிறது 100 ஆட்டை நிப்பாட்டிடலாம். 100 ஆடையும் இங்கேயே அதாவது இங்கே கூட ஆடு வளர்க்குறத பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஆடு வளர்க்குறது பெருசாக, அதுக்கு தீனி போட்டு உங்களால் ஆட்டுக்கு தீனி போட்டு உங்களால் கட்டுப்படி ஆகாது பாஸ்டர் அப்படின்னாரு ஒருத்தர். உண்மைதான். தீனி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை கணக்கு போட்டோம்னா 7000 ஆட்டுக்கு எவ்வளவு தீனி? அப்புறம் விடுங்க, ஆட்டுலேயே நிற்கிறோம். அடுத்தது போங்க, 3000 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகம் பார்த்தாதாயா? இல்லை 10 ஒட்டகம் பார்த்தாதா? இல்லை 100 ஒட்டகம் பார்த்தாதா? எத்தனை? 3000 ஒட்டகம். அப்புறம் 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது என்று திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். இந்த இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் தேவையா, பணம் தேவையா, செழிப்பு தேவையா, தேவை இல்லையா என்று சொல்லி இன்னைக்கு பட்டிமன்றம் நடத்தி இருக்கிறத காட்டிலும் இது தேவை இல்லை என்று சொன்னால் கர்த்தர் யோபுவுக்கு போதும் 5 போதும், இதை வச்ச ஓட்டிக்கன்னு சொல்லி விட்டுருப்பார். தேவனுக்கு நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. ஆமென். ஆகவே ஐஸ்வர்யவான்களாக இருப்பதில் தப்பு இல்லை. ஆனால் நமக்காக ஐஸ்வர்யவான்களாக இருப்பது தப்பு. யாருக்காக ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும்? தேவனுக்காக ஐஸ்வர்யவான்களாக இருப்பதில் தப்பு இல்லை. நான் கேட்கிறவங்களை, நீங்கள் யாருக்காக ஐஸ்வர்யவான்களாக போகிறீர்கள்? நீங்க சொத்து பணங்கள் சம்பாதிச்சு உங்களை பெரிய ஆளாக காமிக்கிறதுக்காக ஐஸ்வர்யவான்களாக போகிறீர்களா?
அல்லது என் தேவனை காண்பிப்பதற்காக நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக போகிறீர்களா? நாம் ஆராதிக்கின்ற தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காக நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக போகிறீர்களா? முக்கியம். நிறைய பேருக்கு ஏன் பணம் நிற்க மாட்டேங்குது, ஏன் பணம் தங்க மாட்டேங்குதுன்னா, நீ நிறைய பேர் சம்பாதிக்கிற சம்பாத்தி அவங்கள காமிச்சுக்கிறதுக்காக. நான் சொல்ற தேவனுக்காக ஐஸ்வர்யவான்களானால் அதில் எந்தவித தவறும் இல்லை. ஆமென். ஐஸ்வர்யவான்களாவது தப்பு இல்லை, ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஐஸ்வர்யவானால் தான் தப்பு. தேவனுக்காக ஐஸ்வர்யவான்களாவதில் எந்தவித தவறும் கிடையாது. வேதம் அதை பற்றி தான் போதிக்குது. ஐஸ்வர்யவானை பற்றி போதிக்கும் தேவனுக்காக, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாவதை பற்றி தான் வேதம் அதிகமாக போதிக்கின்றது. தேவன் அதை விரும்புகின்றார். நீ யாரையாவது நீ கர்த்தருக்காக இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனை வாழ போறன்னு முடிவு எடுத்தீங்கன்னா, நோக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், உங்களை தேடி ஐஸ்வர்யம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்க பேரு பெருமை பிரஸ்தாபத்துக்காக உங்களுடைய தாட்டில் நீங்க மேல வரணும், என்ன எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற தாட்டில் நீங்க மேல வரணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஏறுவீங்க இறங்குவீங்க, ஏறுவீங்க இறங்குவீங்க, ஏறுங்க இறங்குங்க, இப்படியே போயிட்டு இருக்கோம். எந்த மனிதன் நான் கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நான் சொல்றேன், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் தப்பவே தப்பாது. போதுமானதற்காக போதுமானதற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கின்ற கரம் தேவனுடைய கரம். யோபுடைய வாழ்க்கை அப்படியே நடந்துச்சு. பிசாசின் கரம் எப்படிப்பட்டது, அது இதே புத்தகத்தில் வாசிக்கிறோம், படிப்போம். 1:12 கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கரத்தில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டான். பாருங்க, கவனமாக கேளுங்க, எந்த தாட்டில் இதை சொல்றாருன்றதை புரிஞ்சுக்கணும். இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கரத்தில் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாங்க, உலகத்திற்கு எல்லாமே பிசாசு கையில் இருக்கு பிரதர், அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதி, அவன் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆகவேதான் பாருங்க, அவனுடைய பொருள் எனக்கு வேண்டாம், அவனுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், அவனுடைய பொண்ணு எனக்கு வேண்டாம்னு சொல்லி கிறிஸ்தவத்தில் இப்படி எல்லாமே பிசாசுனுடையதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, ஐஸ்வர்யத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. கவனமாக கேளுங்க, எல்லாம் உன் கரத்தில் இருக்குன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னா, முதலாவது தேவன் ஆதாமின் கரத்தில் தான் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். பைபிள் படப்பட்டு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் பூமி அனைத்தையும் ஆள கடவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆதாம் ஏவாளை கர்த்தர் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாரு. பூமியவே ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் எல்லாமே மனுஷனுடைய கையில் கொடுக்கப்பட்டது. ஆனால் முதல் மனிதனாகிய ஆதாம் பிசாசு நுழைந்து நயவஞ்சகமாக உள்ள நுழைந்து, தந்திரமாக உள்ள நுழைந்து, ஆதாமின் கையில் இருந்த இந்த முழு உலகத்தையும் அவன் பறித்து கொள்ள ஆரம்பித்தான். அதன் அடிப்படையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் அவன்கிட்ட ஆதாம்கிட்ட பறிச்சிட்டுல, இப்போ எல்லாம் உன் கையில் தானே இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இந்த காரியத்தை இங்கே சொல்கின்றதை நாம் கவனிக்கின்றோம். கவனமாக கேளுங்க, இப்படிப்பட்ட ஆதாம் விற்று போட்ட இந்த பிசாசை விட்டு போட்ட இந்த உலகத்தில் கூட கர்த்தருக்கு பயந்து, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இவன் விலகுகிறவனா இருந்ததுனால தேவனுடைய ஆசீர்வாதம் ஏராளமாக இருந்தது. அப்ப கேட்கலாம், அப்புறம் எப்படிங்க எல்லாம் 1 by 1 போச்சு அப்படின்னு கேட்கலாம். கவனமா கேளுங்க, ஒரு காரியம் சொல்றேன். கர்த்தருடைய கையில் இருக்கும்போது எல்லாம் பெருக ஆரம்பிக்கும், கர்த்தருடைய கையில் இருக்கும்போது எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், கர்த்தருடைய கையில் இருக்கும்போது எல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். ஆனால் என்றைக்கு பிசாசின் கரத்தில் அது சொல்லுகின்றதோ அன்றைக்கு ஆபத்தானது. படிப்போம், 14 படிக்கிறேன். ஒரு ஆள் அவனிடத்தில் எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டு கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போகையில் வேலையாட்களும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல எருதுகள் உழுகிற போது என்றால் 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், பிஸ்னஸ்க்காக வைக்கப்பட்டது 500 கழுதைகளும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது. யோசிச்சு பாருங்க. அடுத்து படிக்கிறேன். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். கவனமாக, தேவனுடைய அக்கினி விழுந்தது அந்த நாட்களில். நல்ல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். முத எழுதப்பட்ட புஸ்தகம் என்று வேதத்தில் இருக்கும் என்றால் யோபு புஸ்தகம் தான். புரியுதுங்களா? புரியுதா? எத்தனை பேர் நீ தான் தெரியுன்றீங்க? நல்லா புரிஞ்சுங்க. வேதத்தில் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் என்ன புஸ்தகம் என்றால் யோபு. சொல்லுங்க, யோபு புஸ்தகம்.
நல்லா கவனமாக கேளுங்க. பைபிளில் முதல் எழுதப்பட்ட புத்தகம் என்ன? யோபு. அப்புறம் எதுக்கு இங்கே ஆதியாகமம் வச்சிருக்கிறாங்கன்னா, ஆதியாகமத்தை, ஏன்னா யோபு மோசேக்கு முன்னாடியே வாழ்ந்தவர், ஆபிரகாமிற்கு முன்பு வாழ்ந்தவர் தான் இந்த யோபு. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நாட்களில் இருந்த ஆபிரகாம் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன், ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தவர். அப்படி என்றால் இந்த புஸ்தகம் முதல் எழுதப்பட்டது அந்த நாட்களை பாருங்கள். கர்த்தரை குறித்த வெளிப்பாடு குறைவு. கர்த்தரை குறித்து எப்போ பார்த்தாலும் வானத்திலிருந்து எது வந்தாலும் கடவுள் தான் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அப்படி பேசுகின்ற ஒரு காலகட்டங்கள். எது நடந்தாலும் பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள் எப்படி இயற்கைகளை மக்கள் வழிபட ஆரம்பித்தாங்க. இயற்கைகள் எப்படி வழிபட, இதனால தான் ஏதாவது வானத்தில் நல்லது வந்தால் கடவுள் நல்ல சக்தின்னுவாங்க, கெட்டது நடந்தால் தீய சக்தின்றுவாங்க. சில இடத்துல கலந்து பேசுவார்கள். படிக்கிறோம் பாருங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்படி இவன் பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன். ரெண்டாவது நடக்குது, ஆடுகளெல்லாம் வேலையாட்கள் எல்லாம் சுட்டெடுத்து போட்டது. முதலாவது ஏறு மாடுகள் கழுதைகள் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டகங்கள், பிற்பாடு ஆடுகள் எல்லாமே போக வேலையாட்கள்லாம் சுட்டெடுத்து போட்டுச்சு. இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொன்று வந்து கழுதையர் 3 பவுச்சாய் வந்து ஒட்டங்கள் மேல் வந்து அவைகளையும் ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்கள் பட்டய கற்கனால் வெட்டி போட்டார்கள். தொடர்ந்து நடக்கின்ற காரியங்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அந்த பிள்ளைகளுமே விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். யோசிச்சு பாருங்க. அடிக்கு மேல அடி. நியூஸு கேட்கறதெல்லாம் பேட் நியூஸாவே கேட்குறான், தப்பான செய்தியாக கேட்குறான். பிஸ்னஸ் போச்சு, ஆடு மாடுகள் போச்சு, மிருக ஜீவன்கள் போச்சு, சொத்து போச்சு, சம்பத்து போச்சு, ஆசையாக வளர்த்த பிள்ளைகள் போனார்கள், இறந்து போனார்கள். இந்த நேரத்தில் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த நேரத்தில் புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வீட்டில் கூட யாரோ ஒருத்தர் போனால் புலம்ப ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தர் போனாலே புலம்ப ஆரம்பிக்கிறோம். இங்கே ஒருத்தர் இல்லைங்க, எல்லாமே போச்சு. ஜீரோவில் வந்து நிற்கிறாரு யோபு, புலம்புறாரு. புலம்பல் அதிகமாக போச்சு. ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யோவான் 10:10 எடுத்து படியுங்கள். யோவான் 10:10 இந்த வசனத்தை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு அழிவு, நாசங்கள், பிரச்சனைகள், எல்லா காரியம் வந்தால் உடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நல்லா புரியுங்க. திருடன் அவனுடைய வேலை திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. இந்த வேத புது சில பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் ஒப்பிட்டுலாம் பேசுவாங்க. கள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவனை ஆப்ரேட் பண்ணுறது யார்? அவனையும் பிசாசு தானே. அதுதான் நம்ம காமனாக நம்ம டைரெக்டாக அடிக்கே போயிடுவோம். பிசாசு வேலை என்ன? திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அங்கு யோபின் வாழ்க்கையில் நடந்த எல்லா அழிவுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் என்றால் யார் என்று சொல்லுவீர்கள்? யாருங்க? கர்த்தரா பிசாசா? நான் கேட்குற கேள்வி சரியா புரியுதா? கேட்குற கேள்வி புரியுதா? யோபின் வாழ்க்கையில் 1/1 அடி, 1/1 நஷ்டம், 1/1 அழிவு. இது எல்லாத்துக்கும் காரணம் பிசாசின் கையில் இருந்தபடினால் நடந்த ஒரு காரியங்கள். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. நம்ம பண்ணுற ஜெபம் நல்லது, உபவாசம் நல்லது. தேவனை குறித்து ஒரு சரியான அறிவு இல்லாமல் ஜெபம் பண்ணால் அது வீணான ஜெபமாக போயிடும். தேவனை குறித்து சரியான அறிவு இல்லாமல் உபவாசம் பண்ணுனா அது வீணான உபவாசமாக போயிடும். நம்ம ப்ரேயர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தேவனை குறித்து நல்ல எண்ணத்தோடு போகணும். நம்ம ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நிச்சயம் இருக்கணும். என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்பார் என்ற ஒரு நிச்சயம் இருக்கணும். அப்போ தான் தைரியம் வரும். இல்லைன்னா என்னமோ ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஆகவே நல்லா சொல்கிற கவனம், ஜெபிக்கிற உங்களுக்கு, உபவாசிக்கிற உங்களுக்கு சொல்கின்றேன், தேவனை குறித்த நல்ல எண்ணத்தோடு ஜெபிக்க போங்க. தேவனை குறித்த நல்ல எண்ணத்தோடு உபவாசிக்க போங்க. ஆமென். நல்லா புரியுங்க. தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது அங்கு எல்லாமே பாதுகாப்பு. யோபு தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது எல்லாமே பாதுகாப்பு, எல்லாமே ஆசீர்வாதம், பெருக்கம், எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்தார். ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நினைக்கலாம், எப்படிங்க இவ்வளோ காரியம் நடந்ததுக்கு என்ன காரணங்க?
ஒன்றும் இல்லைங்க, தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு தப்பாக போயிடுச்சு. ஒரு தப்பான எண்ணம் கவனமாக்களுக்கு தப்பான எண்ணம் தான் ஆபத்து. கர்த்தரை குறித்து கொடுக்கின்ற தப்பான எண்ணம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வீணடிச்சிடும். மிகப்பெரிய ஆபத்து. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னவென்றால், கர்த்தரை குறித்து கேட்கின்ற தப்பான காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையை அழிச்சிடும், விசுவாசத்தை அழிச்சிடும், ஜெபத்தை அழிச்சிடும், எல்லாவற்றையுமே அழித்து விடும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், எழுந்தா உட்கார்ந்து நடந்தா என் தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், என் தேவன் எனக்கு நன்மை மட்டுமே செய்வார். ஆமென். மறந்துடவே கூடாது. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். கவனிங்க, தேவன் ஜீவனுக்கு அதிபதி, பிசாசு மரணத்துக்கு அதிபதி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா மரணத்துக்கும் கர்த்தர் காரணர் கிடையாது. பக்கம் சொல்லுங்க, மரணத்துக்கு கர்த்தர் காரணர் அல்ல. நல்லா சொல்லுங்க, மரணத்துக்கு கர்த்தர் காரணர் அல்ல. யாராவது கர்த்தர் தான் அழிக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட வாங்க, பதில் சொல்கிறேன். கர்த்தர் காரணர் அல்லன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஏகப்பட்ட பதில் என்கிட்ட இருக்குது. கர்த்தர் காரணர் அல்ல என்பதற்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. நான் கேட்குற கேள்வியில் ஏதாவது 2-3 லிஸ்ட்டில் இருப்பாங்க. மறிக்கிற எல்லாருமே நான் கேட்குற கேள்வியில் 2-3 லிஸ்ட்டில் இருப்பாங்க. கர்த்தருக்கு காரணர் கிடையவே கிடையாது. தேவன் இந்த பூமியில் ஒரு நாளும் பிசாசின் வேலையை செய்கிறது கிடையாது. அதே போல் பிசாசும் இந்த பூமியில் ஒரு நாளும் தேவனுடைய வேலையை செய்கிறதே கிடையாது. நல்லா கவனிங்க, பிசாசு எப்போ ஒரு நாள் கூட தேவனுடைய வேலையை செஞ்சது கிடையாது. அதே போல தேவனும் ஒரு நாளும் பிசாசின் வேலையை செய்வது கிடையாது. ஆமென். அநேக நேரத்தில் மக்கள் கேட்கிற ஒரு கேள்வி, பிசாசை கர்த்தர் வந்து ஏஜென்ட்டா பயன்படுத்தினாரா? கிடையாது. கர்த்தர் பிசாசை ஏஜென்ட்டா பயன்படுத்துவது இல்லை. பிசாசு தேவனுக்கு எதிரி. சொல்லுங்க, பிசாசு தேவனுக்கு எதிரி. தேவன் பிசாசை எதிர்க்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு தேவன் எப்படி பிசாசை ஏஜென்ட்டாக பயன்படுத்த முடியும்? பைபிளில் போடப்பட்டிருக்குது. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நரகம் என்று சொல்லக்கூடிய காரியம் பிசாசிற்காக உண்டாக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, எந்த மனுஷனுக்காகவும் கர்த்தர் நரகத்தை உண்டு பண்ணவில்லை. ஆனால் கவனமாய்க்கல ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு மக்கள் ஏன் நரகத்துக்கு போகிறார்கள் கேட்குற கேள்வி இருக்குல்ல. நரகத்தை கர்த்தர் பிசாசுக்காக தான் உண்டாக்கினால் அப்புறம் ஏன் இன்றைக்கு அநேக மக்கள் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழும்பலாம். ஒரு விஷயத்தை நல்லா மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியம் சொல்கிறேன், ஏன் மக்கள் நரகத்துக்கு போகிறார் என்றால், பிசாசை தன் ஆண்டவனாக கெட்டியாக பிடித்து கொண்டபடியினால் இன்றைக்கு அநேக மக்கள் நரகத்துக்கு போகிறார்களே ஒழிய தேவன் அவர்கள் நரகத்துக்கு அனுப்பவில்லை. பிசாசு அவர்கள் ஆண்டவனாக கொண்டதினால் தேவனுடைய பிரமாணத்தின்படி அவர்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இப்போ அவன் ஆண்டவன் எங்க? பிசாச மக்கள் ஆண்டவனா தொழுது கொள்ளும் போது அவன் ஆண்டவன் எங்க போவான்? என்னங்க தூங்கிட்டீங்களா? அவன் ஆண்டவன், பிசாசு அவங்களுக்கு ஆண்டவன். அந்த பிசாசு ஆண்டவன் எங்கே போவான்? நரகத்தான் போவான். அவன் ஆண்டவன் எவ்வளியோ அவர்களை வலிகிற பக்த ஓடிகளும் அது பிறகு போக ஆரம்பிப்பாங்க, நரகத்துக்கு தான் போக ஆரம்பிப்பார்கள். நான் ஒன்று சொல்கிறேன், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பைபிள் போடப்படுறது, ஒருவரும் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் அவர் நரகத்துக்கு போகாமல். திரும்ப சொல்ற, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிறிஸ்து இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் கெட்டு நரகத்துக்கு போவது தேவனுடைய திட்டம் அல்ல. அவர்கள் தேவனுடைய பிளான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான். தேவன் மிகப்பெரிய திட்டத்தை உடையவராக இருக்கின்றார். எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாத பாவத்திற்கு மன்னிப்பு கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்க தப்பிக்கப்படுகிறீர்கள். பிசாசை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட பாவத்திற்காக தான் இன்றைக்கு நரகம். அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவன் நித்திய ஜீவனை அடைவான். ஒரு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிசாசு உங்களுக்கு ஆண்டவனாக இருக்கிறானா, இயேசு உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பிசாசை ஆண்டவனாக வைப்பீர்கள் என்றால் கடைசியில் அந்த ஆண்டவன் எங்கே கூட்டி போவான்னா அவனுடைய முடிவு, அவனுடைய எட்சி எங்கன்னா நரகம்.
அவனை ஆண்டவராக வைத்திருக்கிற எல்லாரும் நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக வைத்திருக்கிற எல்லாருக்கும் தேவன் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். நீ உலகத்தில் ஏன் மக்கள் நரகத்துக்கு போகிறாங்க? ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவத்திற்காக தான் நரகத்துக்கு போகிறார்கள். அதை கவனிக்கணும். ஆகதான் இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே உட்கார்ந்துருப்பீங்கன்னா உங்கள் நல்வாழ்வுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா அப்போ உங்களை இன்னொருத்தவங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். யாரு? பிசாசு. எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆமென். இங்க யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆள் யாராவது இருக்கிறீங்களா? எனிபடி இஸ் ஹியர்? யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆள் இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்க நல்வாழ்வுக்கு என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்ப இன்னொருத்தவங்களுக்கு ஆண்டவனா இருக்கிறான். அந்த ஆண்டவனுக்கு முடிவு நரகம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிசாசு எங்க போறோம்னா கடைசியில் அங்க போயிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கு செல்வார்கள். ஆமென். என் இயேசு பரலோகத்தில் இருக்கிறாரு. நம்முடைய முடிவு பரலோகம், நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்று பைபிளில் ஏராளமான வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசு தேவனுக்கு மிகப்பெரிய எதிரி. பிசாசு தேவனுக்கு உதவியால் அல்ல. யாராவது அப்படி நினைப்பீங்கன்னா எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பிசாசு கர்த்தருடைய ஏஜென்ட் கிடையவே கிடையாது. ஆமென். தேவன் பிசாசை எதிர்க்கிறார், அதே போல நாமும் பிசாசை எதிர்க்க வேண்டும். அவன் கொண்டு வர எல்லா தீமையான காரியத்தையும் எதிர்க்கணும். வியாதி, தரித்திரம் எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டும். பிசாசு கொண்டு வர எந்த ஒரு காரியமும் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இயேசு தேவை. ஆமென். புரியுதுங்களா? நீங்க ஒரு சிலர் பாருங்க, பிசாசு கொடுக்கிற அந்த காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேர்ஃபுல்லா இருங்க. கடைசியில் அவன் எங்க போறானோ அங்கு கொண்டு போயிடுவான் நம்மள. அவன் இடம் நரகம். நீங்க ஒருவேளை அவனுடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுவோம், அழகா தோல் மேல கை போட்டு வாப்பா வா மச்சான் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவான். எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமென். கவனிங்க, பாவம் ஜாலி அல்ல. உலகத்தை சொல்லுவாங்க நல்லா என்ஜாய் பண்ற, ஜாலியா இருக்கு அப்படின்னு வாங்க. வந்து ஜாலி கடைசியில் பிசாசு அவனை காலி ஆக்கிடுவான். யாரெல்லாம் பாவத்தை ஜாலியா என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்களோ கடைசியில் உங்களை காலியாக்குறது அவன் உங்களை ஜாலியாக்கிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். சில காரியங்கள், பாவமான காரியங்கள் ஜாலி போல தோணும், என்ஜாய் பண்றது போல இருக்கும். கடைசியில் அதோட முடிவு நரகம். பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் ஒழிய வேறொன்றுக்கு ஒரு இது கிடையாது. ஆகவேதான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற இப்படிப்பட்ட பாவகாரியம் மட்டுமல்ல, உள்ளத்திலிருந்து எழும்புகின்ற சில பாவகாரியத்துக்கு முடிவு கட்டி விடுங்கள். ஆமென். பைபிள் போடப்பட்டது, ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்து முடிக்க அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கியிருங்கள். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. கரத்துக்குள்ள அடங்கிரு. பேதுரு சொல்றார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள். ஆமென். தேவனுடைய கரத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. என்றைக்கு யோபு தேவனுடைய கரத்தை விட்டு வெளியே போனோம்னா அன்னைக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் யோபு கிடையவே கிடையாது. என்னைக்கு தேவனுடைய கரத்தை விட்டு வெளியே போனானோ அன்னைக்கு தான் பிரச்சனை. யோபு நல்ல மனிதன், ஆனால் தேவனை பற்றி நல்ல வெளிச்சம் யோபுவுக்கு இல்லை. பைபிள் படிக்கின்றோம். யோபு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போன வாரம் படிச்சு காமிச்ச அதே வசனத்துக்கு போய் திரும்ப அங்கிருந்து சில காரியத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். 9:12 இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? நல்ல மனுஷன், தேவனை பற்றி நல்ல வெளிச்சம் இல்லை. கர்த்தர் தான் ஏன் பறிச்சார்ன்ற எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. அவர் பறிக்கிறார், அதை மறிக்கிறதுக்கு யாரால முடியும்? திரும்ப சொல்றேன், தீமைக்கு கர்த்தர் காரணம் அல்ல. ஒன்று சொல்லட்டுங்களா, உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா தீமையையும் நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இன்னொன்று சொல்லட்டுங்களா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குகிறது. பைபிள் இன்னொரு சொல்லட்டுங்களா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வரல. ஆனாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை, ஒரு போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். ஆமென். ஒருவேளை பிசாசு உங்களை சோதிக்கிறது உங்களை கொண்டு போவோம் பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க, கர்த்தர் விட மாட்டார். எப்படி யோபு கடைசியில் தூக்குனாரோ அதே மாதிரி உங்களையும் தூக்கிடுவார். அவனை விடலைங்க. கடைசி சாப்டர் போகணும். நான் வரப்போகிற நாட்களில் போகிறோம் பாருங்க. அந்த நாட்களில் போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறோம்.
தப்பிக்கொள்ளும்படியான போக்கை யோபு கர்த்தர் காட்டினார். கடைசியில் யோபுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. அவன் இழந்தது ஒரு பங்குன்னா அவன் அடைந்தது 2 பங்கா மாறிடுச்சு. எப்போது கர்த்தர் இப்படி தான். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து சில காரியம் பண்ணலாம். ஆனால் என்றைக்கு நீங்கள் சரண்டர் ஆகுறீங்களோ, ஒத்துக்கொள்றீங்களோ, ஆமா ஆண்டவரே உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன், தப்பான காரியத்தை உள்ளே கொண்டு போயிட்டுன்னு சொல்லி என்னைக்கு யோபு ஆண்டவரே என் கையை எடுத்து என் வாயை பொத்திக்கிறேன், அப்படியே பைபிள் இருக்குது, அப்படியே இருக்குது பைபிளில். இந்த கையை எடுத்து என் வாயை பொத்திக்கிற ஆண்டவரே, என் வாயை மூடிக்கிற ஆண்டவரே, அப்போதாங்க ரிலீஸ் ஆனார். அப்போதாங்க பிரச்சனை சரியானுச்சு. கர்த்தரை பற்றி பேசணும், தப்பான காரியத்தை இனிமேல் தப்பு பேச மாட்டேன் ஆண்டவரே, தவறான காரியத்தை பேச மாட்டேன். ஒருவேளை இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்க கர்த்தரை பற்றி தப்பாக உங்கள் வாழ்க்கையில் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், பிரச்சனை நடந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சில சண்டைகள் உண்டாயிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சலசலப்பு உண்டாயிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சில பணப்பற்றாக்குறை வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கர்த்தர் ஏன் பண்ணுறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், எனக்கு ஏங்க கர்த்தர் ஏங்க இப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் யாராவது பேசிகிட்டு இருப்பீங்கன்னா, நீ கர்த்தருடைய ஆவியன் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுறாரு. நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். சொல்லிட்டு உங்க குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு துளி பாயிண்ட் பிரச்சனைக்கு கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. பக்கம் சொல்லுங்க, உங்க வாழ்க்கை நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் காரணம் கிடையாதுங்க. நல்லா மனசுல கொண்டு போய் பதிய வச்சுக்கணும். இங்கே கேட்டுட்டு வெளியே போய் ஆமாங்க அவருடைய திருவிளையாடலை யாரால் புரிந்து கொள்ள முடியும், அப்படியும் பண்ணுவார் இப்படியும் பண்ணுவார்னு யாராவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அழிவுக்கு முதல் ஸ்டெப்பு. அநேக நேரத்தில் இங்கே வரும்போது கரெக்டாக பேசுறீங்க, வெளியே போனது கர்த்தரை பற்றி தப்பு தப்பாக பேசுறீங்க. என்னைய மட்டும் கர்த்தர் எங்க இப்படி பண்ணுறாரு, என்னைய மட்டும் கர்த்தர் எங்க இப்படி செய்கிறாரு, என் குடும்பத்தை மட்டும் ஏன் கர்த்தர் இப்படி பண்ணுறாரு. இந்த மாதிரி பேசி 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 உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விதமான தேவனுடைய நன்மை பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படி பேசினாலே நல்லா கவனிங்க, அடுத்த ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான். யாரு? பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நுழைய. தயவுசெய்து சொல்கிறேன், இனிமேல் எக்காரணத்தை கொண்டோம் என் தேவன் நல்லவர்னா நல்லவர் தான், எனக்கு தீமை ஒரு நாள் செய்யவே மாட்டார். யாராவது உங்களுக்கு சொன்னா கூட, உங்க வீட்டில் உள்ளவங்க கூட இமோஷனல்ல உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தர் பற்றி யாராவது தப்பா சொன்னா நிப்பாட்டுங்க, என் தேவன் நல்லவர். ஏங்க உங்க கூட இருக்கிற யாராவது பற்றி தப்பா பேசுனா வரிச்சு கட்டிட்டு போறீங்களா? என்ன நினைச்சிருக்கிற? என் மனைவியை பேசுற, என் புருஷனைய பேசுற, என் பிள்ளைய பேசுற, கேட்குறீங்களா இல்லைங்களா? கேட்குறீங்களா இல்லைங்களா? ஊர்ல சண்டை வரும்போது உங்க வீட்டுக்காரர் தப்பே பண்ணிருப்பாரு, உங்க மனைவி தப்பே பண்ணிருப்பாங்க, அதனால என்ன பண்றீங்க? ஏனுங்க என்ன பண்றீங்க? கேட்குறீங்களா இல்லைங்களா? சண்டைக்கு போறீங்களா இல்லைங்களா? ஆனா தப்பே செய்யாத தேவனை பற்றி மட்டும் தப்பா பேசும்போது ஏங்க இப்படி பேசுறேன்னு கேட்க மாட்டேன்றீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், உங்க கூட இருக்கிற எல்லா மக்களும் எடுத்துக்கங்க, தேவனை பற்றி தப்பா பேசுற மக்கள் தான் உங்க கூட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சொல்லணும் இல்லைங்க, என் தேவன் கர்த்தர் நல்லவருங்க, நான் கும்பிடுற சாமி இயேசு நல்லவருங்க. ஆமென் சொல்லணும். நீ வேற ஒண்ணுமே சொல்ல வேணாம், அவர் நல்லவருங்க. உங்க கூட பழகிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க தப்பு தப்பா கடவுளை பற்றி சொல்லுவாங்க. நீங்க சொல்லணும், இல்ல நான் கும்பிடுற சாமி நல்ல சாமி, உங்க நல்லது பண்ணுவார். ஆமென். நீதிமான்களுக்கு நல்லது மட்டும் தான் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் யோபுவுக்கு தேவனை குறித்த ஒரு நல்ல வெளிச்சம் ஆரம்பத்தில் இல்லை, போக போக நல்ல வெளிச்சங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், புதிய ஏற்பாட்டுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வராததினால் தேவனை பற்றி நல்ல படம் அவர்களுக்கு இல்லாமலே போய்விட்டது. இன்றைய கர்த்தரை பற்றி நம்ம நல்ல படம் நிறைய உடையவர்களாக இருக்கிறோம். ஏன்? ஒருவேளை நாமும் இயேசு கிறிஸ்து வராமல் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருந்திருந்தோம்னா நாமும் என்ன பண்ணிருப்போம்? இந்த யோபு போல தான் பேசி எழுந்திருப்போம். இன்றைக்கு நம்ம கர்த்தரை பற்றி நல்லது பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சீசன் தான். ஆமென். அந்த 4 சீசன்ல இயேசுவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நல்லவரை தான் நீங்க அந்த இடத்துல பார்க்க முடியும். ஆகவே யோபின் புஸ்தகத்தை மையமாக வைத்துக்கொண்டு கர்த்தரை நீங்கள் எடை போடக்கூடாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 புஸ்தகம் இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் தேவன் யார் என்பதை நீங்கள் பாருங்கள். சீசர்கள் கேட்டாங்க, எஸ் ரபி, பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்துன்றாங்க.
சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை, நான் செய்கிற கிரியெல்லாம் பார்க்குறிய பிலிப்புவே, இதே போல தான் தேவனும் இங்கே இருந்தால் இதே தான் பண்ணுவார். பாவம் யோபு நாட்களில் இயேசு கிறிஸ்து வரல, அதனால இயேசு கிறிஸ்து தேவனை குறித்த ஒரு நல்ல படம் யோபுக்கு உண்டாகலை. நீ சொல்கிறேன், இன்று இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல படம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உருவாகட்டும். தேவனை குறித்த ஒரு நல்ல படம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உருவாகட்டும். ஆமென். நம்ம யோபின் காலத்தில் வாழல, புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீ இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்ற வெளிச்சத்தில் நாம் வாழ வேண்டும். அடுத்த வாரத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நாம் பல காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஒரு சம்பவத்தை சொல்லி மட்டும் முடிச்சு கடந்து போகிறோம் பாருங்க. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், நிறையா துக்க வீட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்க, சாவு வீட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்க. எல்லா சாவு வீட்லேயும் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா கேட்டு பாருங்கள், கர்த்தரை பற்றி தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் வந்துட்டு போவாங்க, தப்பு தப்பாகவே பேசிட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், தப்பாக காமிக்கிறாங்களே. அப்படி தான் பாருங்கள். ஒரு முறை ஒரு இடத்துல நடந்த ஒரு காரியத்தை ஒரு பிரசங்கர் சொல்லி நான் கேட்டுறேன் பாருங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு 11 வயசில் ஒரு பையன் இறந்து போயிட்டான். அந்த அம்மா விதவை. இறந்து போன பிற்பாடு அந்த அம்மாவை என்கரேஜ் பண்ணணும், அந்த அம்மாவை உற்சாகப்படுத்தணும், அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தணுன்றதுக்காக அவங்க பாஸ்ட் வந்து அந்த ஆறுதல் கூட்டத்தில் பேசுகிறாரு. சகோதரியே கலங்காத. அந்த பையன் பாருங்கள், 11 வயசு பையன், நல்லா ஆர்கன் வாசிக்கிற பையனா, நல்லா கீபோர்டு பசங்க எப்படி போகிறான் அந்த மாதிரி கீபோர்டு போடுற பசங்க. அப்போ அந்த பாஸ் சொன்னாராம், பரலோகத்தில் ஆர்கன் வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால கர்த்தர் உன் பிள்ளையை எடுத்துக்கிட்டாரு, நீ கவலைப்படாத அப்படின்னாராம். ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூலாக இருந்திருக்கும். பரவாயில்ல, பரலோகத்தில் அது என் பையன் போய் கீபோர்டு வாசிக்கிட்டோம். ஆனால் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இவங்க போய் கீபோர்டு வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏராளமான தேவ தூதர்கள், ஆமென், பைபிளில் போடப்பட்டிருக்குது பாருங்க, ஏராளமான கீத வாத்தியத்தோடு வாசிக்கிற தேவ தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்க தேவை கிடையாது அங்கே போய் ஆறுதல் வாசிக்கிறதுக்கு, ஆறுதல் சொல்கிறதுக்காக இப்படியாவது சொல்கிறது. கர்த்தர் பறித்து கொண்டார். ஒருத்தர் சொன்னார், ஒரு தோட்டத்தில் போயிட்டு அந்த ரோஜா மலர் அழகாக இருந்துச்சு, அதை பறித்து, அதே போல் உன் பையன் ரொம்ப அழகாக இருந்தான்னு பறித்துக்கிட்டார். அதாவது மக்களை ஆறுதல் படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசி ஏதோ மக்களை கூல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. தப்பு. மக்களை கூல் பண்ணுறதுக்காக கர்த்தரை பற்றி தப்பாக பேசுனாங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர், நீங்கள் சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க மக்களை வந்து எப்படியாவது ஆறுதல் படுத்தணுங்க, அவங்களை எப்படியாவது கூல் படுத்தணும், ஆறுதல் படுத்தணுங்க, கர்த்தரை பற்றி தப்பாக பேசுறது. கவனிக்கணும், யோசிக்கணும், இது கரெக்டா தப்பா. நல்ல கவனம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், கர்த்தரை பற்றி எங்கெங்கெல்லாம் தப்பாக கேட்கணும், உங்கள் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என் தேவன் நல்லவர், நல்லதை மட்டும்தான் அவர் செய்வார். ஆமென். யார் எழுப்பி நின்று அந்த இடத்துல கர்த்தரை பற்றி தப்பாக பேச, உங்கள் உள்ளம், நீங்கள் டைரெக்டாக சண்டை போட வேணாம், உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்க, என் மனமே என் தேவன் நல்லவர். ஆமென். அவர் சொல்கிற தேவன் அல்ல, என் தேவன் உள்ளே இருக்கிற இயேசு நல்லவர், என் தேவன் என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். சில நேரத்தில் பாருங்க, இப்படி தான் கர்த்தருக்கு உதவி செய்ய போய் கர்த்தரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஆறுதல் படுத்துறோன்ற சாக்கில் கர்த்தரை பற்றி அறிவீனமான காரியங்களை போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆறுதல் படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. சொல்லுங்க, ஆறுதல் படுத்துறது நம்ம நோக்கம் இல்லை. என்னன்னு பாஸ்டர் இவ்வளவு நேரம் ஒழுங்காக தானே சொன்னீங்க? திரும்ப சொல்றேன், ஆறுதல் படுத்துறது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆறுதலின் தேவனை பற்றி சொல்வதுதான் நம்முடைய நோக்கம். ஆமென். ஆறுதலின் தேவன். யாக்கோபை பற்றியும் ஆபிரகாமை பற்றி சொல்றது நம்ம நோக்கம் இல்ல. அவங்கள பற்றி சொல்றோம்னா அவர்கள் தேவன் யார் என்பதை பற்றி சொல்றோம். ஆபிரகாம் எனக்கு முக்கியம் இல்ல, யாக்கோபு, ஈசாக்கு இவங்க இல்ல, இவர்கள் தேவன் யார் அவர்களை காண்பிப்பதுதான் நம்முடைய வேலையா இருக்கணும். அநேக இடத்துல மக்கள் ஆபிரகாமையும், பைபிள் அப்படிதான், மோசையை பிடிச்சிக்கிட்டாங்க, ஆபிரகாம் பிடிச்சிக்கிட்டாங்க, இயேசு விட்டுட்டாங்க, வார்த்தையை விட்டுட்டாங்க. திரும்ப சொல்றேன், வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் முக்கியம். ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இல்லையா அவரு. அதே போல தான் இங்கே நானும் சொல்கிறேன், இந்த ஊழியக்காரன் பாஸ்டர் லியோ ஆண்டோனியாக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அல்ல கர்த்தர், அவரை தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். எழுந்து இருப்போம். ஆகவே எல்லா சாவுக்கும் கர்த்தர் காரணர் அல்ல. யாராவது எங்கேயாவது சாவு வீட்டில்
இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா உள்ளே எடுத்துக்காதீங்க. நிறைய துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லாரும் கர்த்தரை தான் பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. கர்த்தர் எடுத்துக்கிட்டாருங்க, கர்த்தர் தூக்கிட்டாருங்க, கர்த்தர் எப்படி பண்ணிட்டாருங்க. யோபின் 10 பிள்ளைங்க செத்ததுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, பிசாசின் கையில் போனதுனால வந்த பிரச்சனை. ஏன் பிசாசின் கைக்கு போனான் என்பதை பற்றி பார்ப்போம். தேவனுடைய திட்டம் என்ன? வாழ வைத்தின் குமாரர் இயேசுவின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். தேவனுக்கு கொடுத்த நல்ல படம், தேவன் பேரில் வைக்கின்ற நல்ல விசுவாசம், மரியாதை தான் நமக்கு நல்ல வாழ்க்கை கொண்டு வரும். ஆமென். சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் சொல்ல, நான் நீதிமான். சொல்ல, நான் நீதிமான், எனக்கு நன்மை மட்டுமே வரும். தீமை என்பது என் அகராதியில் இல்லை, நன்மை மட்டுமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என் வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலும் இருக்கின்றது. என்னை விட்டு அவர் விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. நான் அவருடைய பலத்த கரத்துக்குள் இருக்கின்றேன். அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள யாராலும் முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அடுத்த வாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா, யோபுவை கர்த்தர் சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தது போல நம்மளையும் ஒப்பு கொடுத்துருவாரோ என்ற ஒரு பயம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கின்றது. அந்த சத்தியத்தை பார்க்க போகிறோம். ஒப்பு கொடுப்பாரா, ஒப்பு கொடுக்க மாட்டாரா, இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு நான் வந்தது ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். ஒரு நாளும் தேவனை குறித்து மட்டும் தப்பானதை வாயை திறந்து பேசி விடாதீர்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் கூட இருக்கிற ஆட்கள் யாராவது தேவனை பற்றி சொல்லுவாங்கன்னா உங்கள் உள்ளம் உடனே சொல்லணும், இதெல்லாம் தப்பு தப்பு தப்பு. தேவன் நல்லவர், நல்லதுக்கு மட்டும்தான் தேவன் காரணர். என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா கெட்டதுக்கு என்ன காரணம் நான் சொல்லுவேன், நிறையா ரீசன் அடிக்கிட்டே வருவேன். ஏன்னா நான் வேதத்தை பார்க்கும்போது பல கோட்பாடுகள் மூலமாக பார்த்துட்டு வரேன், பிரமாணங்கள் மூலமாக பார்த்துட்டு இருக்கிறேன், சில வழிமுறைகள் மூலமாக பார்த்துருக்கிறேன். டேக்ஸ்னு ஒருத்தர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. அவர் எடுத்தார்னா ஒரு வசனத்தை தான் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் அவர் அடிக்கிட்டே இருப்பார். நான் கூட பரவாயில்ல பாருங்க, அவர் அடுக்கிறார். எத்தனை ரீசன் அடுக்கிறார் பாருங்க, இத்தனை அவ்வளவு காரணத்தை அவர் அடுக்கிறார். சில நேரத்தில் இந்த மூளைக்கு எட்ட மாட்டேன்னுது. இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ விஷயம் இருக்குதா, எப்பா இவ்வளோ ஆராய்ச்சி குடும்பம்ப்பா இந்த குடும்பம். ஆகவே யாராவது தேவனை பற்றி அப்போ இதெல்லாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க தனியாக சொல்லி கொடுக்குறோம். சாவுக்கு என்ன காரணம், மரணத்துக்கு என்ன காரணம், பிரச்சனைக்கு என்ன காரணம், அது சபையில் போதிச்சுட்டு இருக்கோம். மக்கள் ஏன் நல்லா இல்லை, ரொம்ப நாள் போதிச்சோமா இல்லையா, என் மக்கள் ஏன் நல்லா இல்லை, நல்லா இல்லாததுக்கு என்ன காரணம், அதில் ஏதாவது ஒன்றில் இருப்பீங்க பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. அதை விட்டுட்டு கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. பக்கம் சொல்ல, கர்த்தரை குறை சொல்லாதீங்க. சொல்லுங்க, கர்த்தரை மட்டும் குறை சொல்லிடாதீங்க. சொல்லுங்க, நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். அதில் உங்கள் அஸ்திபாரத்தை போடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். வர எல்லா பிரச்சனையே வரவிடாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி விடுவீர்கள். நல்லதும் பண்ணுவாருங்க, கெட்டதும் பண்ணுவாருன்னு இந்த டபுள் மைண்டில் போகக்கூடாது. கலப்படம் ரொம்ப ஆபத்து. சொல்லுங்க, கலப்படம் ஆபத்து. பியூர், நான் சொல்கிறேன், பியூராக இருக்குதா இன்னைக்கு இருக்கிற எல்லா பொருளையும் கலப்படம் ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு நல்ல மக்கள் பியூரை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல பியூராக இருக்குதா சொல்லுங்க. காசு இன்னைக்கெல்லாம் பாருங்க, காசு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, எனக்கு பியூராக கொடுங்க. ஆமேன். நான் சொல்கிறேன், இங்கே பியூர். ஆமேன். கர்த்தரை தெளிவாக காமிக்கிறோம், கர்த்தரை தப்பாக புரிந்து கொள்ள கூடாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் கரண்டி செலுத்துவோம். தேவன் நம்மோடு பேசியிருக்கின்றார். நம்முடைய கரங்களை விடுத்தி கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் கரண்டி செலுத்துவோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீதிமான்களாக எங்களுக்கு நன்மை மட்டுமே வைத்திருக்கிறீர். தீமை என்பது உங்களுடைய சப்ஜெக்ட், எங்களுடைய சப்ஜெக்டில் இல்லை. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், ஒரு நாளும் தீங்கு நினைக்காத தேவன். நீ சொல்லியிருக்கிறீரே உங்களுடைய வேதத்தில், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே அவனை தொடரும் என்று சொன்னீரே. அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர். உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை உண்மை பற்றி எவ்வளோ நல்ல படம் காண்பிக்கிறதே கர்த்தாவே. அன்றைய நேரத்தில் எங்கள் மனதில் போய் உண்மை பற்றி தப்பாலாம் நினச்சிட்டோமே கர்த்தாவே, எங்களை மன்னியும். உங்கள் ரத்தத்தால் எங்கள் மனதை கழுவும் ஆண்டவரே, எங்கள் புத்தியை கழுவும் ஆண்டவரே.
உம்மை பற்றி நல்ல எண்ணங்களால் எங்கள் மனதை நிரப்பும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீர் எப்போதும் நல்ல தேவன், நன்மைகளை மட்டுமே செய்கிற தேவன். தீமை என்பது உம்மிடத்தில் கிடையாது கர்த்தாவே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு சகலமும் நீர் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன். அப்பா, உம்முடைய கரம் எங்களுக்கு நன்மை செய்கிற கரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கின்ற கரம், எங்களை ஆசீர்வதிக்கின்ற கரம், எங்கள் சம்பத்தை பெருக்குகிற கரம் உம்முடைய கரம் கர்த்தாவே. ஒரு நாளும் உம்மை பற்றி தீமையான எங்களை கொண்டு போக மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். எங்களுக்காக கர்த்தராகிய இயேசுவாகி நீர் இந்த உலகத்தில் வந்து தேவன் யார் என்பதை காண்பித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இங்கே வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தரின் நல்லவராக இருப்பதனால் ஏற்படக்கூடிய அநேக நன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு பார்க்கட்டும் கர்த்தாவே. அவர்கள் ஆத்துமாவை நன்மையினால் திருப்தி ஆக்குவீராக தகப்பனே. நல் விசேஷத்தினால் திருப்தி ஆக்குவீராக தகப்பனே. உம்மை குறித்த நல்ல காரியங்களால் ஒவ்வொரு நாள் நிரம்பட்டும். நன்மைகளை மட்டுமே நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, எல்லா காரியத்திலும் நன்மைகளை பார்க்கட்டும். பிள்ளைகளின் வாழ்வில் நல்லதை பார்க்கட்டும், ஊழியங்களில் நல்லதை பார்க்கட்டும், வேலைகள் நல்லதை பார்க்கட்டும், வருமானத்தின் நல்லதை பார்க்கட்டும் ஆண்டவரே. வீட்டில் குடியிருக்கும் போது நல்லதை பார்க்கட்டும், நல்ல விஷயங்களே பார்க்கட்டும். அதன் மூலமாக வாழ்வு சிறந்திருக்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.